அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாவின் மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 2வது சாப்டரில் கலப்பெண்களில் பயிற்சி 2.3 அதில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு அடிப்படையாக சில பண்புகளை நம்ம நிரூபிக்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் அடைவு பண்பு, 2வது பரிமாற்று பண்பு. அது ரெண்டுத்துக்கும் கணக்கு கொடுக்கல, நேராக சேர்ப்பு பண்புக்கு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. சேர்ப்பு பண்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. இதை நிரூபிக்கிறாங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்னா, கலப்பெண்களானது கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அதே போல பெருக்கலின் கீழ் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அதுக்கு உதாரணம் இங்க z1 z2 z3 அப்படின்னு 3 எண்களை கொடுத்துட்டு இது ரெண்டும் ஈக்குவல் சமமா வருது அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ கணக்குக்கு போகலாம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? z1 அப்படின்றது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. z1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3i. z2ன்றது என்ன கொடுத்துருக்குறாங்க? மைனஸ் 4i. நீங்க இதை 0 மைனஸ் 4i அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்க என்ன இல்லை, கற்பனை பகுதி இல்லை. ஸோ z1 பிளஸ் z2 முதல்ல அதான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க z1 பிளஸ் z2 பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் முதல் செய்யணும். ஸோ 1 மைனஸ் 3i பிளஸ் 1 minus 3i minus 4i. This is equal to 1 minus 3i minus 4i. என்ன வந்துடுச்சுங்க? minus 7i. இப்போ 1 minus 7i. அடுத்தது இது கூட என்ன கூட்டணுங்க? z3 கூட்டணும், வேற ஒன்றும் கிடையாது. z1 பிளஸ் z2 பிளஸ் z3. இங்க ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1 மைனஸ் 7i பிளஸ் z3. இங்க என்ன இருக்குங்க? 5. ஸோ கற்பனை பகுதி இல்லை இதுல. ஸோ மெய் கூட்டிக்கிறோம், கற்பனை பகுதி அப்படியே கூட்டிக்கிறோம். ஸோ 6 மைனஸ் 7i. இது 1. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு? z2 பிளஸ் z3. ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். z2 பிளஸ் z3. z2 என்ன இருக்கு? மைனஸ் 4i. z3 என்ன இருக்கு? 5. ஸோ என்ன கட்டில முதல் மெய் பகுதி, ரெண்டாவது கற்பனை பகுதி. ஸோ 5 மைனஸ் 4i. இப்போ இது கூட z1 கூட்டணும். ஸோ z1 பிளஸ் z2 பிளஸ் z3. ஸோ z1 என்ன இருக்கு? 1 மைனஸ் 3i பிளஸ் இதை நம்ம பிராக்கெட்ல போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிராக்கெட் எது இருக்கோ அது. ஸோ மெய்யை கூட்டுறோம், கற்பனை கூட்டுறோம். 6 ரெண்டும் ஒரே குறி இருக்கிறதுனால அந்த குறியை போட்டு 7i. ஸோ இது 2. ஸோ 1 2ல இருந்து என்ன வந்துடுச்சுங்க? நமக்கு அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. ஸோ 1 and 2 ரெண்டும் சமமா இருக்கா? ஸோ z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. அடைவு பண்பு கூட்டலின்கு நிறைவு செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கோம். அடுத்தது பெருக்கல்ல நிரூபிக்கணும். 3 எண்கள் z1 z2 z3. ஸோ அதை எழுதிக்குவோம். முதல் என்ன கொடுத்துருக்குறாங்க? z1 என்ன சார் கொடுத்துருக்குறாங்க? 1 மைனஸ் 3i. ஸோ z1 is equal to 1 minus 3i. z2 என்ன கொடுத்துருக்குறாங்க? மைனஸ் 4i. ஓகேவா? ஸோ மைனஸ் 4i.
அடுத்து Z3 என்ன கொடுத்துருக்குறாங்க 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை இது பண்ணுறோம். Z1ஐயும் Z2ஐயும் பெருக்கிறோம். ஸோ Z1 இன்ட்டு Z2 அது கூட எதை பெருக்கணுங்க Z3ஐ பெருக்கணும். இப்போ தான் நம்ம அந்த பெருக்கல் ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். A + IB C - ID அப்படின்னு ஒரு கலப்பெண் 2 கலப்பெண்ணை பெருக்கணும்னா நான் ஷார்ட் மெத்தட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? எனிபடி? கரெக்டு. மெய் இன்ட்டு மெய் மைனஸ் கற்பனை இன்ட்டு கற்பனை. நான் A + IB இன்ட்டு C + ID எல்லாமே ஒரே இதுவாக எடுத்துக்கிறோம், ப்ளஸ்ல எடுத்துக்கலாம். அப்போ மெய்ப்பகுதி இதில் வர மெய்ப்பகுதி A இன்ட்டு C மைனஸ் போட்டுக்கணும், கற்பனை இன்ட்டு கற்பனை, அதாவது ஆக்சுவலாக I² வரும், அதுதான் -1. நம்ம அது மனப்பாடமாக பண்ணிட்டோம்னா ஈஸியாக போட்டுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மெய் இன்ட்டு மெய் மைனஸ் கற்பனை இன்ட்டு கற்பனை, மெய் இன்ட்டு கற்பனை, அதாவது ரியல் இன்ட்டு ரியல் மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி, இமேஜினரி இன்ட்டு ரியல் ப்ளஸ் வரணும். ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். AD + BC. ஓகேவா? புரியுதா பாருங்க. மெய் இன்ட்டு மெய் மைனஸ் கற்பனை இன்ட்டு கற்பனை ப்ளஸ் I இன்ட்டு மெய் இன்ட்டு கற்பனை ப்ளஸ் கற்பனை இன்ட்டு மெய். ஓகே, இப்போ ப்ராடக்ட் பண்ணுவோம். முதல்ல என்ன எடுத்துக்கிறோம்? Z1 Z2. ஸோ 1 - 3i இன்ட்டு -4i. இதில் ரூலே இல்லை, ஏன்னா ஒரு பார்ட் இல்லை, கற்பனை மெய்ப்பகுதி மட்டும் இல்லை, கற்பனை பகுதி இருக்கு, அதனால அப்படியே டைரக்டா ப்ராடக்ட் பண்ணலாம். 1 இன்ட்டு -4i. ஸோ என்ன வந்துடும்? -4i வந்துடும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 3s are 12. ஸோ we get I². ஸோ -4i + 12 I². I² சார் -1. ஸோ -4i -12. ஸோ மெய்ப்பகுதி முதல்ல எழுதிக்கணும். ஸோ -12 -4i. அடுத்து இது கூட எதை பெருக்கிறோங்க? Z3ஐ பெருக்கணும். ஸோ Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3. ஸோ -12 -4i இன்ட்டு 5. இதுலேயே இந்த ரூல் அப்ளை பண்ண போகிறதில்ல, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 5 இன்ட்டு 12 -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 4s are 20. என்ன இருக்கு? I இருக்கு. ஸோ இதை நம்ம A அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்த ரூல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா Z2ஐயும் Z3ஐயும் பெருக்கிறோம். இது ஈஸியாக பெருக்கலாம். என்னங்க சார் இந்த ரூலே அப்ளை பண்ணலையே அப்படின்னா, இதில் நமக்கு ஒரு பார்ட் தான் இருக்கிறதுனால ஈஸியாக அப்படியே ப்ராடக்ட் பண்ணிடுறோம். ஸோ A + IB வடிவத்தில் இருந்தால் நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணி போடணும். ஓகே, இப்போ Z2 இருக்குங்க -4i. இங்கே என்ன இருக்கு? 5. ஸோ 5 4s are 20i. அடுத்தது இது கூட எதை பெருக்கணும்? Z1 Z2 Z3. இது என்ன? இப்போ 1 - 3i. இப்போ அந்த ரூல் பிரகாரம் ஒன்றா ப்ராடக்ட் பண்ணி பார்ப்போம். Z - 20i. இப்போ நான் என்ன சொன்னேன்? ரியல் இன்ட்டு ரியல் 1 இன்ட்டு 0 மைனஸ் தான் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி -3 இன்ட்டு -20 ப்ளஸ் I இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரியல் பார்ட்டாக ஆகிடும். அடுத்து இது என்ன வரும்? இமேஜினரி பார்ட்டாக வரும். ஸோ ரியல் இன்ட்டு இமேஜினரி. ஸோ 1 இன்ட்டு -20 ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல் -3 இன்ட்டு இங்கே செகண்டில் என்ன இருக்குது? ரியல் 0. ஸோ 0 ஆயிடுச்சா? 3 மைனஸா? ஸோ -60. இது 0 ஆகி போச்சு. இங்கே என்ன வரும்? -20i. இது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாம். 1 இன்ட்டு -20i அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அடுத்தது 620
3 into 20 60 I ஸ்கொயர் வரும். I ஸ்கொயர் வந்து -1. அப்போ ஈஸியா முடிஞ்சிடும். அது ஒண்ணா ப்ராடக்ட் பண்ணி காமிக்கிட்டுங்களாங்க. -3i இங்க என்ன வரும் -20i. ஸோ -20i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 60i ஸ்கொயர். இந்த ஐ ஸ்கொயருக்கு தான் -1. ஸோ 20i மைனஸ் 60 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துட்டா போதும். இது உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்லி காமிச்சேன். இப்போ இதை பின்னு எடுத்துட்டோம். ஏவும் பியும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டானா சமமாக இருக்கா? சமமாக தான் வரணும். ஏன்னா கலப்பெண்களானது சேர்ப்பு பண்பை பெருக்கலின் கீழ் நிறைவு செய்யும். ஸோ ஃப்ரம் ஏ அண்ட் பி, from A and B, Z1 Z2 into Z3 equal to Z1 into Z2 Z3. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி கொடுத்துட்டு அதை நம்ம நிரூபிக்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த பண்பை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.